Hi guys, welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube channelல bread வச்சு ஒரு cooking video பார்க்க போறோம். நீங்க breadல bread அல்வா கேள்விப்பட்டிருப்பீங்க, bread chilli கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம வீடியோல bread 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் bread வந்து 6 slice எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை slice வேணுமோ நீங்க அத்தனை slice எடுத்துக்கலாம். Next corn flour மாவு எடுத்துக்கோங்க 1 tablespoon. Chili powder 1 tablespoon, maida maavu 1 tablespoon, garam masala 1 tablespoon, soya sauce 1 tablespoon and chili sauce 1 tablespoon. நம்மளுக்கு இவ்வளோலாம் தேவைப்படாது. chili sauce, soya sauce 1 tablespoon போதும். மஞ்சள்தூள் 1/2 tablespoon, salt வந்து தேவையான அளவு, ginger garlic paste 2 tablespoon, மிளகுத்தூள் 1/2 tablespoon, green chilli 1 எடுத்துக்கோங்க, இப்படி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சீரகம் 1 tablespoon. இப்போ டேஸ்டியான bread 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரெட்டை ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 கார்னர்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 6 ஸ்லைஸையும் கட் பண்ணி இந்த மாதிரி 6 ஸ்லைஸையும் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி இதை கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அதுல கார்ன்ஃப்ளவர் மாவு 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 tablespoon, மைதா 1 tablespoon, ginger garlic paste 1 tablespoon, soya sauce 1 tablespoon, chili sauce 1 tablespoon, garam masala 1 tablespoon, மஞ்சள்தூள் 1/2 tablespoon, salt டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது பஜ்ஜி மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி நம்ம பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனில் ஒரு பிரெட் ஸ்லைஸாக போடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க, மொத்தமாக போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே ஒட்டிக்கும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். இப்போ கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. நம்ம இந்த நேரத்தில் இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப வேக விட்டுறாதுங்க, அப்புறம் அது வந்து கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு அவுட்லுக் கொடுக்கறதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் தாளிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 tablespoon சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர்தூளும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து தேவைன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். garlic paste 1 tablespoon, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச போல சில்லி அதை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க 1 tablespoon. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதால ரொம்பவே ஸ்பைசியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். சால்ட் ப்ரெட்டாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இவ்வளோதான், சூப்பரான bread 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோ ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.